ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Reva'skitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு பருப்பு போலி ரெசிபிங்க. அது கோதுமை மாவு வச்சு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பருப்பு போலி ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறோம். ரொம்ப சாஃப்டான இந்த பருப்பு போலியை நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு Reva'skitchen. இப்போ பருப்பு போலி செய்யறதுக்கு கடலைப்பருப்பு 1 கப் அளவுக்கு, இது 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியெல்லாம் நல்லா ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். தாளிக்கிற கடலைப்பருப்பு இருக்கும் இல்லையா, அந்த பருப்பு தான். இப்போ நான் அதை ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு மாவு தயார் பண்ணிடலாம். மேல் மாவு அதுக்கு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாகவும் வரும். போலி மைதா மாவில் தான் செய்வாங்க. நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் வீட்லேயே அரைச்ச கோதுமை மாவு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் லைட்டாக கலருக்காக, உப்பு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு, ரொம்ப உப்பு சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இனிப்பு போலி தான் செய்ய போகிறோம். அதனால் மேல் மாவு சப்புன்னு இல்லாமல் இருக்கணும். அதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பிசையும் போது நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நெய் மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பூரிக்கு சப்பாத்திக்கு பிசைகிறத விட நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக பிசையணும், கையில் ஒட்டுற பதத்துக்கு பிசையணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டுற அளவுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஒட்டுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இது கூட மேலே மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு 2 மணி நேரம் ஆகட்டும். இது நல்லா புளிக்கட்டும், இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது வேகட்டும். இப்போ குக்கர் 4 விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போகுது. இப்போ நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். ஏன்னா வெல்லத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும், அதை வடிகட்டிக்கலாம். பாகுபதை எதுவும் தேவையில்லை. வெல்லம் நமக்கு நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. பாகு எதுவும் இல்லை, இந்த தண்ணியை மட்டும் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் நான் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு விழுதாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இந்த பாகோடு சேர்த்திக்கலாம். நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ சேர்த்துட்டு நமக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலவை ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
ஏலக்காய் சேர்த்துருக்குறோம். அதில் சேர்க்கும்போது உண்மையிலே ரொம்ப அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நமக்கு நல்லா ஒட்டாமல் கெட்டியாகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டுட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். ஆறிச்சு அப்படி ஆறிச்சு அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக சுருண்டுட்டு வந்திருக்குன்னு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். மாவுமே நமக்கு சூப்பரான பதத்தில் இருக்குது. நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரமும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சைஸுக்கு ஒரு உருண்டை எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு வாழலை வச்சுக்கலாம். வாழலை வச்சுட்டு நான் நல்லா கையில் வந்து இப்படி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பூரணம் எடுத்துக்கலாம். பூரணம் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே நல்லா மடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக கையிலேயே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. நல்லா சூப்பராக வரும். வாழலை இல்லை அப்படின்னா பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பூரிக்கட்டை இருந்துச்சுன்னா பூரிக்கட்டையிலையும் அழகாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பரத்தி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்படியே வாழலையை கவுத்தி விட்டுருங்க. கவுத்தி விட்டுட்டு அழகாக இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரும். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம மேலேயும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு உப்பி வந்துடுச்சு. நல்லா அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. தீ வந்து மிதமான தீயில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு போலி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே எல்லாம் நல்லா அழகாக வந்திருக்குது பாருங்கள். இந்த சூப்பரான சாஃப்டான போலியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். தேங்க்யூ.